எனக்கு கோடிங் கற்றுக்கணும், பட் எப்படி கற்றுக்கிறது, என்ன ரோட் மேப் எதுவுமே புரியாமல் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ப்ராப்பராக ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் டு இன்டர்வியூ ரெடி ப்ரிப்பரேஷன் வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பராக எல்லாமே சொல்லிடுறேன். நம்பர் 1, சூஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் வாய் வச்சு கடைசியில் வில் எண்ட் அப் லேர்னிங் நத்திங். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை ப்ராப்பராக எடுத்து அதோட சின்டாக்ஸ்லேருந்து அதோட பேசிக்ஸ்லேருந்து அதோட டெவலப்மெண்ட் வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது மாஸ்டர் இன் இட். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, சூஸ் பைத்தான் ஆர் ஜாவா. பிகாஸ் நீங்கள் ஏஐ சைடு எம்எல் சைட் போகிறீங்கன்னா உங்களுக்கு பைத்தான் ஃபவுண்டேஷனலாக தெரியணும் அண்ட் அதுதான் உங்களுக்கு பேசிக்ஸாகவும் இருக்கும். ஸோ அந்த சைட் நீங்கள் போகிற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா கோ டு பைத்தான். ஆர்எல்ஸ் பைத்தான் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு. ஆர்எல்ஸ் யூ வாண்ட் டு கோ டு கோர் சாஃப்ட்வேர் ரோல்ஸ்க்கு நீங்கள் போகணும் அப்படின்னா கோ வித் ஜாவா. ஜாவா வந்து உங்களுக்கு சிஸ்டம் ஆர்கிடெக்சர் லெவல் அண்ட் சிஸ்டம் டிசைன் இந்த மாதிரி லெவலில் நீங்கள் போகும்போது இன்னும் பெட்டராக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்கும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். நம்பர் 2, எல்லாருமே கோர்ஸ் மாதிரி எடுத்து நான் இப்படி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் மாதிரி ஜாயின் பண்ணி அது மூலியமாக அவங்க போவாங்க. இதுதான் அவங்க சொல்கிற அவங்க ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு பேசிக்ஸ்லேருந்து அவங்க ஒரு ஃபவுண்டேஷனல் கான்செப்ட்ஸ்லேருந்து அவங்க போவாங்க. ஸோ அதை நீங்கள் டிபெண்ட் பண்ணாமல் உங்களுக்கான ரோட் மேப்பை நீங்களே உருவாக்குங்க, உங்களுக்கான ஸ்கெடியூலை நீங்களே போடுங்க. லைக் இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட பேசிக்ஸ்லேருந்து போங்கன்னா ஃபஸ்ட்டு அதோட சின்டாக்ஸை லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி அதோட குட்டி குட்டி கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும், லைக் லூப்ஸ், கண்டிஷன்ஸ், வேரியபிள்ஸ், அதுக்கப்புறம் அரேஸ், லிஸ்ட்டு, இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஈஸியராக இருக்கும் டு அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு அந்த கான்செப்டோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிச்சுன்னா உங்களால் ஈஸியாக வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் இன் தட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நம்பர் 3, நீங்கள் இப்போ படிக்கும் போதே இப்போ ஒரு கான்செப்ட் படிச்சிங்கன்னா அந்த கான்செப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது அந்த கான்செப்டோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ நீங்கள் டிஎஸ்ஏல ஒரு டாபிக் எடுக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அரேஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அரேஸை வச்சு நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹேவ் டு லுக் ஃபார் இட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் லூப்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கான்செப்ட் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் லூப்ஸ் படிக்கிறீங்க இல்லைனா கண்டிஷன்ஸ் படிக்கிறீங்கன்னா ஆர்எல்ஸ் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் படிக்கிறீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு கால்குலேட்டர் ப்ராஜெக்ட் பண்ணலாம். லூப்ஸ் படிக்கிறீங்கன்னா நம்பர் கெஸ்ஸிங் கேம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இப்போ நீங்கள் கண்டிஷன்ஸ் போகிறீங்கன்னா ஒரு வேலிடேஷன் லாகின் பேஜ் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அந்த கான்செப்ட் பற்றி. ஸோ அந்த கான்செப்ட் வந்து நீங்கள் டீப்பாக இன்னும் படிக்க உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸ்லேயும் உங்களுக்கு இன்வால்மெண்ட் இருக்கும் அண்ட் ஆஸ் வெல் அஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளமையும் நீங்கள் சால்வ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ளோ இருக்கும். நம்பர் 3, எரர் சால்விங். எரர் சால்விங்கில் தான் மோஸ்ட் ஆஃப் தம் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம். ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த ஃபேஸில் தான். பிகாஸ் இப்போ நானுமே அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிகிட்டே இருப்பேன், எனக்கு இப்போ ஒரு எரர் வந்துருச்சு, அதுக்கு மேலே என்னால் ப்ரொசீடே பண்ண முடியல, இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியலன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பிளாங்க் அவுட் ஆகிடுவேன். ஸோ அப்படி பிளாங்க் அவுட் ஆகும்போது நான் அப்படியே வந்து அதை நான் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இந்த ப்ராப்ளம் இப்போதைக்கு சால்வ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ப்ராப்ளம் போவேன். அப்புறம் அகைன் அதிலே நான் அது ஃபேஸ் பண்ணேன்னா அப்புறம் நான் வேறு ப்ராப்ளம் போயிட்டே இருப்பேன். அப்புறமா நான் அந்த ப்ராப்ளமே அப்படியே விட்டுட்டு அப்படின்னு விட்டுருவேன். ஒரு 1 மந்த் 1 வீக் கிட்ட நான் அப்படியே விட்டுருவேன். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு மேஜர் மிஸ்டேக். எனக்கு யாருமே சொல்கிறதுக்கு இல்லை, ஸோ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க, ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாதீங்க. ஒரு எரர் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். லைக் செல்ஃப் லேர்ன் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு எரர் வந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக போய் ஒரு யூடியூப்லேயோ இல்லை நீங்கள் சாட்ஜிபிடி கிட்டயோ ஆன்சரோ சொல்யூஷனோ தேடாமல் நீங்கள் அந்த எரரை எப்படி சால்வ் பண்ணுறது, எதனால அந்த எரர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோ சர்ச் இந்த கூகுள். ஸோ கூகுளில் பார்க்கும்போது அது உங்களுக்கு ஒரு 4 ஸ்டெப்ஸ் வரும். அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். லைக் இப்போ நீங்கள் இந்த எரர் என்கவுண்டர் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இன்டர்வியூஸ் உங்ககிட்ட கேட்கும் போது நீங்கள் வந்து ஈஸியாக இந்த ப்ராப்ளம் ஆல்ரெடி சால்வ் பண்ணி இந்த எரர் நான் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணேன், ஸோ இந்த இடத்துக்கு நான் இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூ கெட் டு நோ பெட்டர் அபவுட் த கோட். நம்பர் 5, ப்ராக்டிஸ் இல்லாமல் உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் வரவே வராது. யாருமே பர்ஃபெக்ட் இல்லை. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், டெய்லி நீங்கள் ஒரு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். இப்போ இங்கே வந்து ஒரு கான்செப்ட் வைஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் டிஎஸ்ஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராப்பராக லைக் அரேஸ்லேருந்து படிங்க. அரேஸ் போங்க, ஸ்ட்ரிங்ஸ் போங்க, லிஸ்ட்டு போங்க. இதெல்லாமே நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரீஸு, கிராஃப்ஸ் அந்த மாதிரி போங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அரேஸ் உள்ளே உங்களுக்கு நிறைய சப் கான்செப்ட்ஸ் இருக்கும், லைக் சர்ச்சிங், சார்ட்டிங், இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இதெல்லாம் நீங்கள் வந்து சேர்த்து படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்த்தோம்னா அந்த ப்ராப்ளம் நான் எப்படி சால்வ் பண்ணுவேன், அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ வருது, இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ வருது, இதெல்லாம் நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே இவங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து அவங்க சால்வ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து
உங்களை பில்ட் பண்ணிக்கலாம். அண்ட் 6 டுட்டோரியல்ஸ் ப்ளீஸ் அதை யாருமே பார்க்காதீங்க. நீங்கள் ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக டுட்டோரியல்ஸ் போய் ரெஃபர் பண்ணுறது ஓகே. பட் எடுத்த உடனே நான் எதுவுமே பார்க்கவே இல்லை, நீங்கள் ஒரு பேசிக்ஸே தெரியாமல் டேரெக்டாக நீங்கள் ஒரு டுட்டோரியல்குள்ளே தான் நான் போய் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக அப்படி ஜம்ப் பண்ணுறது வந்து அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ நான் வந்து படிக்கும் போது ஒரு ப்ராப்பராக நான் வந்து ஒரு நோட் எடுத்துக்கோங்க, நோட்டு பென்னு இதை எடுத்து நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுக்கிட்டு நீங்களா ஒரு ப்ராப்ளம் பார்க்குறீங்களா, அந்த ப்ராப்ளமில் என்ன போட்டிருக்கு அதை நீங்கள் படிங்க, அதில் என்ன கேட்குறாங்க அதை நீங்கள் எழுதுங்க. அதோட பேட்டர்ன் என்ன அப்படின்றத ஃபைன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட்டர்ன் சால்வ், நீங்கள் பேட்டர்னை வந்து கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே ஈஸியாக அந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ அந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அந்த பேட்டர்னுக்கு நீங்கள் எப்படி லாஜிக் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்கை டிரைவ் பண்ணுங்கள். அந்த லாஜிக்கை டிரைவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட சின்டாக்ஸை வச்சு நீங்களே ஈஸியாக அந்த கோடை வந்து எழுதிடலாம். ஸோ இப்படி தான் வந்துங்க நீங்கள் ப்ராப்ளம் சால்விங்கை அப்ரோச் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் டேரெக்டாக ஒரு டுட்டோரியல்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது மட்டும் தான் நீங்கள் பார்ப்பீங்களே ஒழிஞ்சு ஒரு 1 hour டுட்டோரியல் 2 hour டுட்டோரியல் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க ஒழிஞ்சு நீங்கள் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ண மாட்டீங்க, நீங்கள் வந்து அதை எடுத்துக்க மாட்டீங்க, எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒரு கிளியர் ஐடியாவே இருக்காது. ஸோ டேக் அ பேப்பர், டேக் அ பென், உட்காருங்க. ஃபஸ்ட்டு லீட் கோட் ப்ராப்ளம் இல்லைனா கிக்ஸ் ஃபார் கிக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கான்செப்ட் வைஸ் அழகாக கொடுத்துருப்பாங்க. லைக் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அந்த பிக்சர்ஸ்லாம் போட்டு உங்களுக்கு வீடியோஸில் எக்ஸ்ப்ளனேஷன் சூப்பராக இருக்கும். பட் ஃபார் கோடிங் வந்து ஹேக்கர் ரேங்க் போங்க, அப்படின்னா லீட் கோட் போங்க. பேசிக்ஸ் பிகினர்ஸ்லேருந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஹேக்கர் ரேங்க்கில் தான் சால்வ் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் நான் லீட் கோட் போனேன். ஏன்னா நான் ஒரு பயோ ஸ்டூடெண்ட் தான் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்க்கும்போது திடீர்னு அப்படியே ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஹேக்கர் ரேங்க்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஹேக்கர் ரேங்க் போங்க, அதுக்கப்புறமா லீட் கோட் போங்க. லீட் கோடில் டெய்லி சேலஞ்சஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் 2-3 ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுங்கள். ரொம்ப முடியலன்னா 1 day விட்டு 1 day நீங்கள் சால்வ் பண்ணலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் ஆச்சு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அந்த ஃப்ளோ. ஸோ சூப்பராக நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் ப்ராப்ளம் சால்வராக கூட ஆயிடலாம். அண்ட் நீங்களும் வந்து சூப்பரான ஒரு ஹை பேக்கேஜ் இன்டர்வியூஸை நீங்கள் ஈஸியாக க்ராக் பண்ணிடலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் லீட்ஸ் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா ஐ வில் பி ஹாப்பி அபவுட் இட். இனிமேல் ஏதாச்சும் இதை பற்றி வீடியோஸ் ஏதாவது போடணும் அப்படின்னா, கெரியர் ரிலேட்டட் ஏதாவது போடணும் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அந்த மாதிரி வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறேன். அண்ட் நானும் இப்போ தான் வந்து காலேஜ் ஃபைனல் இயரில் இருக்கேன். ஸோ நானும் இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இன்டர்வியூஸ்லாம் இருந்துச்சு, நான் எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், ஸோ இதெல்லாம் வச்சு எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நான் உங்ககிட்ட அதை ஈஸியாக ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து அதை ஓப்பனாக சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ, பை பாய்.